குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். என்ன பிரச்சனையோ இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கைதட்டுங்க. ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில இருப்ப நடுவர் வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளையம் ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அது ரெண்டா கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிட்டல் போனா உறுப்பு காண, சாமியாட்ட போனா கற்ப காணுங்க. அங்கேதான் காணாம தெரியுது இல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமினா குடுத்து விட்டானா எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். நம்ம புரிஞ்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்து. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா குடுக்குற நடுவர். ஆமா, உங்கள்ட்ட கொடுத்துட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துருப்பேன். வந்தாங்கல்ல சார், அப்ப நான் வந்தார்ல, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 180 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேற கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல வெள்ளை உள்ளத்தோட உட்கார்ந்து இருக்கிற நடுவர். அப்படிதான் சொல்லணும். அப்படி உள்ள உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி கௌதம் இப்ப வர்ணிக்கிறேன் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிஷம் என்ன நல்லா நிமிர்ந்து பாருங்க. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த மொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்ச அண்ணாவை பாருங்க, எங்க அண்ணா அபு அண்ணாவை பாருங்க. எங்க அண்ணங்க மாதிரி கண்ணியமா பார்க்கணும் நடுவர் அவர்களே. இங்க எவ்வளவு கண்ணியம்னு எனக்கு தாமா. எங்க அண்ணன் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே, செவசெவன்னு இருக்கும். முக்கா போது தெரியுது. எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சு சோளுக்கு கருப்பா இருக்கு. எங்க அண்ணன் மாதிரி கண்ணியமா பார்க்கணும். வெங்கல மாதிரியா அண்ணா? பாரு, அவங்க பாருவே பசு கிடைக்காம 12 மணி நேரம் நிக்கிறவங்க மாதிரியே நிக்கிறாங்க. வெங்கல மாதிரி நான் பார்க்க. கண்ணு காட்டுனா, லுக் அட் மீ. இப்ப நடுவர் வர்ணிக்கலாம். சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜன ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா? சக்கரையா? சுகர் மட்டும் தயவு செய்து மோசமான வியாதி சார். ஏன் நடுவர் அவர்கள்? அது மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன்? எனக்கெல்லாம் வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் காலையில 7 மணிக்கெல்லாம் வெறுவயித்தோடு தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாசம் போனேன். போன உடனே இதுல பிளட் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் இங்க பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுப்புட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தையா. எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டானு. அவன் அங்கிருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டு வரான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறானுவா. மஞ்சநாதன் அங்கேதான் கூட்டிட்டு போனேன். அவனுக்கும் சுகர். வாடா பாப்போம்னு ஆளை பார்த்தவொடனே அந்த அம்மா பெரிய கப்பு கொடுத்துட்டு போய் புடிச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போயிருக்குமா. சுகர் மட்டும் வரக்கூடாது. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு ஒத்த பாட்டு பாட முடியும்னா சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்ற என்னால மட்டும் தான் சார் முடியும். அப்படியா? அண்ணா நீங்க 4 வச்சுக்கனா, நீங்க 5 வச்சுக்கங்க. சுதி நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணும். எஸ். அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய விளம்பரம்டா. பண்டிகை ஐயோ சோமணி
கலைமாமணி விருது வாங்கினவங்க, அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க, நீங்க முடிஞ்ச வச்சுங்கடா. ஓகே, நம்ம முதல்ல என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? 3 நாளா கழுத்து வலிமா. அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு 4 நாளா கைவலி. எங்க மஞ்சொன்னுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உறவு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல சார், சொந்தம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிடும் சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இந்த நீலாப்பூர்ல தேடுறீங்க? நேத்து தேடுனண்டா, வேற ஒருத்தி கிளம்பி வர்றாடா. யாரு? அவ தங்கச்சி தான். இங்க பாருங்க, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போற, கை தட்டுக்கா பெண்கள ஜோரா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே, அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும். அதான் நடத்துவாங்க. சொந்த பந்தத்தோட வந்திருக்கேன் சார், சாதாரண நினைக்காதீங்க. என்ன இந்த ஊரே எனக்கு சொந்த பந்தம். நாங்கள் என்ன சம்மந்தம் என்ன சொன்னா, பணம் வேணான்னு சொல்லி இருக்கிறேன்ல, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எனக்கெல்லாம் சொந்தக்காரங்க. ஓஹோ, டேய் எங்க அத்தை மகனோட வந்திருக்கேன், என் தங்கச்சோட வந்திருக்கேன். அத்தை மகன் அவன் மனைவியோட தான் வந்திருக்காப்ல, உன்னை நம்பி அவன் இல்ல, என் தங்கச்சோட வந்திருக்கான்ல சார். நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹார்ட் ஆர்கன கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குறன மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்கா ஜோரா பெண்கள் எல்லாம் உறவு மனைவிங்கிற மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? மனைவி. டேய் தம்பி, டேய் நான் உனக்கு யாரு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் அத்தை. வந்த உடனே என்ன பார்த்து சிரிச்சான் சார். சிரிச்ச உடனே எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்க, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப அப்போ நான் பேச்சுக்கு சந்தோஷப்பட்டு சிரிச்சு கை தட்டினானோ அந்த பையனுக்கு நான் பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனும் வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். பங்காளி எல்லாம் தட்டி விட்டு நம்ம காப்பாத்தி. இந்த கல்யாணம் ஆகாத செட் எல்லாம் கை தட்டினீங்கன்னா என்ன விட மொக்க பேக்கிறதா உனக்கு பொண்டாட்டி அவரும் பாத்துங்க. நீ கவலைப்படாத, இதோட மொக்க தமிழ்நாட்டுல கிடையாதுடா சார். நான் 1000 கேள்வி கேட்பேன், நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன், நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். பாப்போமா சார்? பாப்போமா. பெண்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. பெண்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பூரா உட்கார்ந்து இருக்கு, சுத்தி நிக்குது பாரு என் படை தளபதிகள்லாம், அடிச்சு கிளப்பிடுவான். இப்ப பாப்போமா சார்? பாப்போமா. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. இல்ல இல்ல, இது இப்படி மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாங்க. அதெல்லாம் உறவு. கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம், கொடுக்கணும். நான் கேக்குறேன், எப்ப பார்த்தாலும் பணம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல, பணம் இல்லன்னா ஏழை, உறவு இல்லன்னா அவன் அனாதை. நீங்க அனாதையா இருக்க விரும்புறீங்களா? பணக்க கை தட்டுக்கா, உண்மைனா? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்காங்களா, இல்ல தனித்தனியா ஒத்த கட்டு 500 நோட்டை வச்சுக்கிட்டு வந்திருக்காங்களா? நான் கேக்குறேன். குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்ப உறவு முக்கியம் தானே? திருவிழாவே உறவுக்காக தான் கொண்டாடுறாங்க. ஓ சரி, உறவு தான் முக்கியம். பட்டிமன்றம் முடியும், பஸ் ஏறுவேன், கண்டக்டர் பார்த்து, ஏ சித்தப்பா நான் பாண்டிச்சேரி வர சும்மா வரவான்னா சைத்தான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே வைக்கிறோம். இதே மாமான்னு சொன்னா சத்த விட உட்கார்ந்து இருந்துட்டு போவாம்பா, அவ்வளவுதான் சார். நான் மத்தபடி பணம் தான் வேலை செய்யும். நான் கேக்குறேன், இவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. அப்பல இங்க பாருங்க, 25,000 ரூபாய்ல அங்க திரும்புற. நேத்து சம்பளம் 25,000 ஓவா வாங்குனீங்கல்ல, ரூபாய்ன்னு சொல்லு. அதான் நான் வாங்குறது மட்டும் என்ன ஓவரா இருக்கிறது ரூபா. 25,000 ரூபா வாங்க. 25,000 ரூபா. நீங்க வீட்டுக்கு போனா மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாவுக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலைய இதுல ஆட்டாத. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபா தாள் இருக்கு? 50 500 ரூபா தாளா மாத்தி 50 பேர்ட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படி அயன் பண்ணி தர சொல்லு சார். புருஷ வாங்கி தர நகலாம் பொண்டாட்டிக்கு எங்களுக்கு எல்லாம் 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி எங்க முகம் எரியும். இதே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா 1000 வாட்ஸ் பல்பே எரியும்ல. அப்படி உறவை கொண்டாடுறோம்ல நாங்க. அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் 1 பல்ப் மாதிரி ஆயிடும்.
அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓல்டரையே மாத்தணுங்கிறேனா? இங்க கைத்தட்டல் அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பல்பு ஃப்ரீஜா இருக்குன்னு அர்த்தம். சார், பெண்களை சாதாரண நினைக்காதீங்க. நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்த பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது. இங்க பாருங்க, அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தாவுல புடிக்க போட்டுக்க பூரா நைட்டி, எந்த முந்தானைய புடிக்க? வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா குடும்பம் பண்றது யாரு? அந்த 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்தவன் யாரு? கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்க விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் சார் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மகாராஜனா உட்கார்ந்திருக்கீங்கன்னா யாரால? யாரால? மனைவிங்கிற உறவால. அது உண்மை சார். ஒத்துக்குங்க. இந்த மேடையில ஒரு உண்மைய நான் ஒத்துக்கிறேன் சார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா அது என் மனைவிங்கிற உறவு வந்து நல்ல ஜோரா கை தட்டுங்க. இல்லைன்னு சொல்ல, விநாயகர் பாத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு சார். எனக்கு தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. 2 வீடு இருக்குன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையில கேத்துனுங்க, உண்மையை ஒத்துக்கிறேன். அந்த உறவு வந்ததுக்கு அப்புறம் தான். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகை இருக்கவன் காலி பண்ண முடியாதனால விற்க வச்சிருக்கேன் சார். மொத்தம் 60 ஏக்கர் சொத்து இருந்துச்சு சார். இப்ப 10 இருக்கு சார். நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டுல 20 ஏக்கர் சார். இப்ப 80 ஏக்கர் இருக்கு சார். என் வீட்டுல குறையுது சார், அவ வீட்டுல ஏறுது சார். இதை மட்டும் தயவு செய்து கேட்டு சொல்லுங்க. நீலாம்பூர் ஆண்களே, இதை மட்டும் கேட்டு சொல்லுங்க தயவு செய்து. ப்ளீஸ் எனக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி என் வாழ்க்கை சோதனை நிறைவு இருமா. நான் பேசிக்கிட்டு இருக்கல. எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவ இருந்ததுனால ரொம்ப போச்சுன்றேன். இங்க பாருங்க, எவ்வளவுதான் மஞ்சுநாதன் சார், எவ்வளவுதான் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் விட முடியாது, வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, தத்துவம் சொல்றியா? ஆமா சார். இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறக்கும், ட்ரெஸ்ஸோட பிறக்கும். ஆமா, எவ்வளவுதான் தங்கத்திலே நீங்க ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோவுல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. எப்படித்தான் எவ்வளவுதான் நட்டக்காலம் கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு எடுத்தான். ஆமா, நீங்க எவ்வளவுதான் காசு இருக்குன்னு காரு பங்களா வாங்கினாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்மத்துக்கு வந்துதான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, எவ்வளவுதான் நீ பொம்பளையாளு பெருசா சீவுனாலும் பொட்ட நெத்தியில தான் வைக்க முடியும், பொரடியில வச்சுக்கிட்டு தெரிய முடியாது சார். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தராத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்கார பொண்டாட்டிதான். 7 ஜென்மத்துக்கும் நீதானடி என் பொண்டாட்டின்னு வாழணும் சார். வாழுவான். வாழ்ந்து ஒரு நாள் பாருங்க, சொர்க்கமே உங்க கண்ணுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. ஆஹா, அம்மா, நீங்க கேட்டதுனால கேக்குறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமா? நல்லது பண்ணணும். என்னமா? நல்லது பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், பொண்டாட்டியை கண்கலங்காம வச்சிருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒண்ணுதாமா செய்யணும். என்ன சார்? சாகணும். செத்தாத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பேசு. என்கிட்ட பல கேள்விகளை கேட்டு ஒன்னு ஆலோசனை சார். நானும் நிறைய கேள்வி கேட்பேன். நான் பல பதில் வச்சுக்கிட்டு நான் கேக்குறேன். காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? காதல் காவனால தொடங்கும், கல்யாணம் காணாமல தொடங்கும். காக்காதான் வித்தியாசம். காதல்ங்கிறது மொட்டை மாதிரி அடிக்கடி வளரும், கல்யாணங்கிறது சொட்ட மாதிரி ஒரு தடவை விழுந்தா விழுந்ததுதான். மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? கிளி சின்னதா இருக்கும், மயில் பெருசா இருக்கும். தட்ஸ் ஆல். மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை. இதுதான் வித்தியாசம். சரி, வேஷத்துக்கும் விஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? குடிச்சு பாரு தெரியும். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் உறவையே கொல்லும். பல கேள்வி தெரியுமோ உனக்கு? ஆமா சார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சொல்லுங்க. இங்க நீலாம்பூர் ஆண்கள் சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இதுக்கு நீ பதில் சொல்லிரு. நான் பட்டிமன்றமே பேசல. அப்பனா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் சார். ஒரு ஊர்ல 2 மான் இருந்தது, புள்ளி மான். ஒரு மான் பேரு திரும்ப சொல், ஒரு மான் பேரு திரும்ப சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. அந்த திரும்ப சொல்லுங்கிற மானு தண்ணியில விழுந்து செத்துருச்சு. செத்தது எந்த மான்? செத்தது திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மான் பேர் திரும்ப சொல், ஒரு மான் பேர் திரும்ப சொல்லாத. 2 மானு ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. இந்த திரும்ப சொல்லுங்கிற மானு ஆத்துல தண்ணியில விழுந்து செத்து போச்சு. செத்தது எந்த மான்? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல மண்டலாபிஷேகம் வரைக்கும் நான் இதை சொல்லுவேன் சார்.
இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் கவர் பண்ணி எப்படி நம்ம குடும்பம் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் மனைவின்னு வாழணும் சார். ஓ 7 ஜென்ம பந்த மனைவி என்பது பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, நான் கேக்குறேன் சார். பணம் தான் முக்கியம்னு சொல்றாங்கல்ல, சம்பாரிச்சு எல்லா ஆண்களும் என்ன பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்க. ஏன் சார் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டான். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, உங்க குடும்பமே விளங்கலன்னு பெண்கள் நாங்களாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளைட்ட போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். பெண்ணுங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு, அக்காங்கிற உறவு எப்படி தெரியுமா குடும்பத்தை சிக்கனமா இன்னைக்கு உருவாக்குறோம்? எப்படி நிரூபிச்சுட்டா உங்க சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவீங்களா? நீ முதல்ல நிரூபி, அப்புறம் கொடுக்கறதில்ல முடிவு பண்ற. நான் பெண்கள் சார்பா என்ன ஏக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள, நல்லா ஜோர கை தருங்க. இப்ப கேக்குறேன் பாருங்க. ஒரு நிமிஷம், அந்த ஆயாவுக்கு என்னன்னு கதிட்டு நீ என்ன சொன்னா? நான் கேக்குறேன் சார். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பட்டல எடுத்து மேல வைங்க. இதே மாதிரி என் பக்கம் வைங்க. உன் பக்கம் அதுக்கு காலி பாட்டில் இல்ல வைங்க. இது நாங்க குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில். நீங்க தண்ணி அடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை தட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறது இல்ல. 4 பவுன் என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன். வட்டி கடையில நாங்க உரைச்சி பார்ப்போம், மச்சம் பாக்குறதுக்கு இல்ல. அந்த கல்லுல கொஞ்சோண்டு ஒட்டி இருக்கும், மெழுகுல உருட்டி அப்புறமா உருக்கும். அதுக்கு தான் நாங்களே உரைச்சுவோம். இது நீங்க சேர்த்து வச்ச நகை.